கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான இந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தினுடைய இந்த முதல் நாள் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதிலே, பார்ப்பதிலே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம், இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கடந்த நாட்கள் எல்லாம், மாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள், எவ்வளவோ எதிர்பார்ப்புகள், எவ்வளவோ நாம் பிரயாசப்பட்டதனுடைய பலனை பெற வேண்டியது இருந்தது. அதையெல்லாம் நாம் விசுவாசித்தோம், ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த காரியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்து திருப்தியாக்கி நம்மை வழி நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள் இருந்தபோது கூட தேவனை நோக்கி உதவிக்காக நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் சமூகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் சுகத்தையும் ஜீவனை கர்த்தர் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமாம், உண்மையிலேயே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை, பாராட்டின கிருபைகளை, நமக்கு கர்த்தர் கொடுத்த செய்த உதவிகளை பார்த்தால் உண்மையிலேயே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக அவருக்கு மனதார நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை நன்றி சொன்னாலும், எவ்வளவு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாலும், கோடான கோடி நன்றிகளை சொன்னாலும் போதாது. அவ்வளோ நன்மைகளை இயேசு நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இடத்துல வாசிக்கிறோம், உபாகமம் 1:31 மோசே என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பார்த்து, சபையாரை பார்த்து சொன்னார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் மேல் சுமந்து வந்தது போல கடந்த காலங்களில் நாட்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார் என்று சொல்லுகிறார். அதே போல ஏசாயா 49:14-15 வாசிக்கும் போது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, பால் கொடுக்கிற தன் பிள்ளையை, தாய் தன் பிள்ளையை கைவிடுவாளோ, அவள் கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஒரு தாயை போல நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்ம இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்ம நடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தலையை புது எண்ணெயினால் திருப்தியாக்கி அபிஷேகம் பண்ணி நமக்கு எதிராக இருக்கிற சத்துக்கு விரோதமாக ஆண்டவர் நம்ம தலையை உயர்த்தி நம்மை கனப்படுத்தி வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் அவருடைய கிருபையும் தொடரும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தில் கூட நம்முடைய இருதயத்தில், ஆழ்மனதில் ஒரு எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏனென்றால் இந்த மாதத்தில் நாம் எல்லாரும் வார்த்தையை நம்பிதான் இருக்கிறோம், வாக்குத்தத்தத்தை நம்பிதான் இருக்கிறோம். அவருடைய வார்த்தையை, அவருடைய வார்த்தையில் தான் விசுவாசத்தோடு இருக்கிறோம். ஆகவே உலகத்தில் நமக்கு எது பெருசாக தெரியுதோ இல்லையோ, உறவுகள், உடைமைகள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யம், நம்முடைய திறமை எது பெருசாக இருக்கிறோம் இல்லையோ, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உலகத்தில் மிக முக்கியமானது. ஆகவே தான் வார்த்தைக்காக நாம் எப்பொழுதுமே நாம் காத்திருப்பது நம்முடைய இருதயத்தினுடைய விசுவாசம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நாம் காத்திருக்கிற இந்த வேளையில், நாம் எதிர்பார்த்திருக்கிற இந்த வேளையில், இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க திடமனதா இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. மனுஷனுடைய வார்த்தையை பார்த்து, இருக்கிற சூழ்நிலைகளை எண்ணி, வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சிந்திச்சு, இன்னைக்கு இருக்கிற தடைகள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரான சூழ்நிலைகளை நினைச்சு ஒரு நாளும் கலங்கி விடாதீர்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் நமக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த உலகத்தில் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் விசேஷித்த ஞானம் உள்ளவர்.
அவர் உதவி செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர். நம்முடைய தேவைகளை நான் சந்தித்து நம்முடைய எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிறவர் நம் மத்தியில் அவர் இருக்கிறார். எனவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் 1 பேதுரு 5:6-7 வாசிக்கிறோம், தேவன் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே, நம்மை கண்காணிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். ஏற்ற காலத்தில் தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார், விடுவிப்பார், தேவைகளை சந்திப்பார், உங்க மன விருப்பம் நிறைவேறும், உங்கள் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, திடமானதா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஒரு காரியத்தை துவங்குவதற்கு அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு, தலையிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை நீங்கள் தயங்கி கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். இதை பேசுறதுக்கு, இதை சொல்றதுக்கு ஒருவேளை நீங்க என்ன செய்ய காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆமென். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர், உங்களை இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீங்க திடமானதா இருங்க, காரியத்தை நடத்துங்க, தொழில் ஆரம்பிங்க, வியாபாரத்தை துவங்குங்க, பிள்ளைகளை படிக்கிற இந்த காலேஜ் ஸ்கூல்ல சேர்த்துருங்க, உங்களுடைய வியாபாரத்தை தைரியமா செய்யுங்க. முதலீடு போடுறீங்களா, கர்த்தரை நம்பி போடுங்க. அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு அவர் துணையா இருப்பார். எப்படி செய்யணும் நல்ல ஆலோசனை கொடுப்பார், எப்படி நடக்கணுங்கிறத நல்ல வழிகாட்டுதலை காண்பிப்பார். எதிலையும் நீங்க தோல்வி அடைவதில்லை, எதிலும் உங்கள் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் எரேமியா 31:14 வாசிக்கிறோம், நான் ஆசாரியர்களுடைய ஆத்மாவை கொழுமையினால திருப்தியாக்கி, கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். நிச்சயம் இந்த மாதத்தில் கர்த்தருடைய திருப்தியாய் ஆண்டவர் நடத்த போகிறார். தைரியமா இருங்க, திடமானதா இருங்க, காரியத்தை நீங்க துவங்குங்க, நடத்துங்க. அவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்க வலது கரத்தில் பக்க பலமா இருந்து நீங்க போக வேண்டிய காரியத்தை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். ஏசாயா 48:17 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை, உங்களுக்கு புரோஜனமான வாழ்க்கையை, உங்களுக்கு புரோஜனமான உங்களுடைய தொழில், வேலை, வருமானம், உங்களுடைய சந்தோஷமான காரியங்களை கர்த்தர் உங்களை நடத்துகிற தேவன் அவர். தைரியமா இருங்க. ஏசாயா புஸ்தகத்தில் இப்படியாக 42:16 அந்த வசனம் கூட இப்படி சொல்லுகிறது, அதாவது குருடர்களை அறியாத வழியிலே நடத்தி, தெரியாத பாதையில கொண்டு போய் கர்த்தர் அவர்களை நடத்தி, இருளை மாற்றி அறியாமை விலக்கி சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் கர்த்தர் சேர்க்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார், உங்களுக்கு வலது பக்கத்தில் பலமா இருக்கிறார், ஆலோசகராக இருக்கிறார், மெய்ப்பராக இருக்கிறார், தகப்பனா இருக்கிறார், சுமக்கிறவராய் ஆறுதல் படுத்துகிற தாயை போல மாறுபடுவராக இருக்கிறார். தைரியமா இருங்க. அவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உத்தமர்கள் யார்? உத்தமர்களுக்கு கர்த்தர் எப்படி துணை நிற்பார்? உத்தமர்களுடைய விசுவாசம், நடைமுறை வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல், வாக்குத்தத்தத்தின் மேல் அவர்கள் வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்ன, எப்படி அவங்களுக்கு துணையா நின்று அவங்க வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்பதை பற்றி இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல்ல நாம் சில காரியங்களை பார்த்துவிட்டு நாம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் இங்கே வாசித்து பார்த்தால் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை, வயது சென்ற ஒரு மனிதன், வாழ்க்கையில அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம, வாழ்க்கையில் எந்த நம்பிக்கை இல்லாத, எந்த செயல்முறையும் செயல்பாட்டையும் சரியாக திறம்பட செய்யக்கூடிய ஒரு பலம் இல்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் சந்திக்கிறார். அவர் சந்திச்சு சொல்றாரு, ஆபிரகாமே, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் சொந்த பந்தத்தையும் நீ விட்டுட்டு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் குடும்பத்தை, உன்னுடைய தொழிலை, உன் வேலையை, உன்னுடைய உறவுகளை எல்லாம் நீ வெறுத்துரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அவர் சொல்றாரு, இந்த அவிசுவாசம், இந்த அவநம்பிக்கை,
இந்த இயலாமை காரியத்தில் விட்டு நீ முதல்ல இந்த மனநிலை விட்டு நீ வெளியே வா அப்படிங்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம யாரோடு கூட பழகிறோமோ, யாரோடு கூட சேர்ந்து நம்ம ஜீவிக்கிறோமோ, அவங்கள போல தான் நாமளும் இருப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு ஒரு வெற்றியாளர், ஒரு சாதனையாளர், ஒரு நல்ல விசுவாசம் உள்ளவங்க, நல்ல மனநிலைவங்க, வாக்கு தத்தத்தை நம்பி இருக்கிறவங்களை நம்பி அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை அவங்கள மாதிரி மாறிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்ன செய்ய, அவிசுவாசம் உள்ள வார்த்தை பேசுறவங்க, நடக்காது, நிறைவேறாது, இது முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிற மக்கள் மத்தியில் விட்டு நீ முதல்ல வெளியே வா அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. என்ன செய்யறாரம்மா? நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன் பேரை கூட பெருமைப்படுத்த போகிறேன், நீ ஆசீர்வாதமா இருக்க போகிறாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் இந்த பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் சந்திச்சு இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமா சொல்லும்போது நம்புற மாதிரியோ ஏற்றுக்கொள்ள மாதிரியோ, பரவாயில்ல ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிற மாதிரியோ சந்தோஷப்படுற மாதிரியோ சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். இந்த நேரத்தில் கூட நம்ம லைஃப்ல கூட இதெல்லாம் சாத்தியமாகுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நிறைவேறுமா, இவங்கெல்லாம் மாறுவாங்களா, இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்ச காரியம் நடக்குமா அப்படிங்கிற இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமை சந்திச்சு அன்றைக்கு அவருக்கு வாக்குறுதி கொடுத்து தைரியப்படுத்தி திடப்படுத்தின, நான் உனக்கு துணையா நின்று நீ உன்னை வாழ வைக்க போறங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த மாதத்தின் முதல் பகுதியில் கர்த்தர் நம்மை சந்தித்து அதே வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, இந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் யார் என்பதை அவர் என்ன செய்தாருங்க? விசுவாசித்தார், நம்பினார், உடன்பட்டார், ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அது நம்ம 12:4 வாசிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை, வாக்குத்தத்தத்தை நம்பி இதுவரைக்கும் சோர்ந்து போய், இதுவரைக்கும் தகுதி இழந்து, இதுவரைக்கும் எது செய்ய முடியாது, இதுவரைக்கும் எதுவுமே நடத்த முடியாது, ஒரு தொழிலோ ஒரு வேலையை செய்து இனிமே நம்ம சம்பாரிச்சு நம்ம எப்படி யாருக்காக வாழ போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்த இந்த ஆபிரகாமுக்கு இதுவரைக்கும் நமக்கு முதிர் வயது வரைக்கும் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் கிடையாது, இனிமே குழந்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு பலம் கிடையாது, இனி இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்திக்கும் போது இதையெல்லாம் நிறைவேற்ற, சாத்தியமாக்க, நிஜப்படுத்த, இதை உறுதிப்படுத்த, இதை கொடுப்பதற்கு, நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை நம்பி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார். ஆமென். ரோமர் 4 18 வாசிக்கிறோம். அங்கு வேதம் சொல்லுகிறது, நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் இல்லாத போது அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை, வாக்குத்தத்தத்தை நம்புவதிலே அவர் அவிசுவாசமா இருக்கவில்லை. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றும் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமா நம்பி விசுவாசத்தில் உறுதியா இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆபிரகாம் உறுதியா இருந்தார். ஆனால் நாட்கள் கடந்தது, வனாந்தரத்தில் நடக்க ஆரம்பிச்சாரு. சில சூழ்நிலைகள், சில மனிதர்கள், சில விதமான காரியங்களை பார்க்கும்போது என்ன நடந்தது? கர்த்தர் கொடுத்த சொன்ன வாக்கு தத்தமும் வாக்குறுதியும் காலதாமதம் ஆகிறது. ஏனென்றால் ஏற்ற காலம் வரும்போதுதான் தேவன் என்ன செய்வாருங்க? எல்லாவற்றையும் ஒழுங்கும் கரையுமா செய்து முடிக்கிறார் என்பது வேதத்தில் பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் உடனே என்ன செய்ய மாட்டாருங்க? சொன்ன உடனே அதை நிறைவேற்ற தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க? சில காலங்கள் பிடிக்கும். நம்மை விசுவாசத்தை பார்க்கிறார், நம்பிக்கையை பார்க்கிறார், நம்முடைய கீழ்ப்படிதலை பார்க்கிறார், நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய பக்தி வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துட்டு தான் தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்பதை ஆண்டவர் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் அவருடைய வாக்கு தத்தத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாம் அதற்கு தகுதியா இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் ஊர்ஜிக்கப்படுத்திட்டு தான் கர்த்தர் அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பார். காலங்கள் கடந்தது. ஆனா நமக்கு என்ன ஆகும்னா, சோர்வு வரதான் செய்யும். சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறலையே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இன்னும் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது, ஆனா சூழ்நிலைகள் எதிராக இருக்குது, எல்லாமே சாதகமற்ற ஒரு நிலையா மாறிட்டு இருக்கிறோம் சொல்லி நாம் சில நேரத்தில் நம்பிக்கை இழந்து போய்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34 15 நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். உண்மையுள்ளவர்களுக்கு, உத்தமர்களுக்கு, நீதிமான்களுக்கு தான் துன்பங்கள் அநேகமா வருமாமா.
இயேசு கிறிஸ்துவே ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். 20 வசனத்தை சொன்னாரு, உங்கள் துக்கம் உங்கள் குறைவுகள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அதுதான் வாக்குத்தத்தம். தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு பொறுமை வேண்டும், நிதானம் வேணும், விசுவாசம் வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், கீழ்ப்படுதல் வேண்டும், நம்பிக்கையான உறுதியான தீர்மானம் எடுக்கிற இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதன் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் பொறுமையா இருந்தார். இப்ப என்னாச்சு? சூழ்நிலை எதிராக இருந்தது, இன்னும் வாக்குத்தத்தம் நிறைவேறல, சோர்ந்து போயிட்டார், மனசு உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாருக்கும் நடக்குது, எல்லாருக்கும் சாத்தியமாகுது, எல்லாருக்கும் காரியம் நிறைவேறுது, எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறாங்க, எல்லாரும் தொழில் வேலை செஞ்சு சிறப்பா இருக்கிறாங்க, இவ்வளவு லாபம் பெற்றேன், இவ்வளவு அப்புறம் பெற்றேன், பிள்ளைங்க இப்படி படிக்கிறாங்க, இப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. கேள்விப்படும் போது என் இருதயம் துக்கம் அடையுது. எல்லாரும் குழந்தை பாக்கியத்தை பெற்று சந்தோஷமா சந்ததியோடு மகிழ்ச்சியாக பேரப்பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து ஆபிரகாமுக்குள்ள ஒரு சோறு வந்திருக்குங்களா? கட்டாயம் வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தைரியமா இருங்க. என்ன நடந்தது? 2ஆம் முறை கர்த்தர் இந்த ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க வந்து சந்திக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். அவர் சொல்றாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன். கைகளை தட்டி நன்றி செலுத்தலாமா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், தரிசனம் கொடுத்தவர், வாக்குறுதி கொடுத்தவர். காலதாமதம் ஆனாலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய சிந்தனையில அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமா நாட்கள் வரும், நிறைவேற்றி தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப ஆபிரகாமுக்கு கொஞ்சம் சோர்வு வந்தது, பலவீனம் இருந்தது, நம்பிக்கை அவநம்பிக்கை வந்தது, அவிசுவாசம் வந்தது. ஆனா இந்த வார்த்தை 2வது முறை கர்த்தர் சொல்லும் போது இப்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் பலம் அடைஞ்சிட்டார். இப்படித்தான் நம்ம லைஃப் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், அதுக்கு தான் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம், அதுக்கு தான் வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஏனென்றால் சங்கீதம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிற 19:7 கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வார்த்தை பேதைகளை ஞானியமாக்குகிறது. இல்லைங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. அப்ப இந்த வார்த்தை வந்த உடனே இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு புது பலன், ஒரு தைரியம் வந்துருச்சு. ஏன் இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னா, சொல்றாரு அதே 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ எதை பற்றி சந்தேகப்படாத, சோர்ந்து போகாத என்று சொல்லி, நான் உனக்கு பலமா இருக்கிறேன், உனக்கு பலனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் அடுத்து சொல்றாரு 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நிறைவேறாது, நடக்காது, வெறுமையா இருக்கிற நீ பார்க்கிற இந்த பூமியை சுதந்திரிக்க முடியாது, ஆகாது அப்படிங்கிற இந்த சூழ்நிலை முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் அவன் சந்ததி எண்ணட்டும் என்று சொன்னார். நீ எழுந்து நட. அதே சூழ்நிலையில, அதே மனநிலையில, அதே கவலையில, பயத்துல நீ இந்த திடனற்று நீ இருக்காத, எழும்புன்னு சொல்றார். ஆமென். விசுவாசத்துல பலனாயிரு, நம்பிக்கையாரு. நீ எழுந்து நீ என்ன செய்ய, தேசத்தின் நீளமும் அகலமும் எந்த மட்டும் அந்த மட்டும் நடந்து திரி, உழை, பிரயாசப்படு, தொடர்ந்து தொழில் செய்ய, தொடர்ந்து வியாபாரத்தை பண்ணுங்க, தொடர்ந்து காரியத்தை திடமனதா விசுவாசத்தோடு நடப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை இந்த சமபூமியில் சேர்த்து இங்கே குடியிருக்கும்படி செய்து அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ தேசத்தின் நீளம் மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் கட்டாயம் என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதி மறுபடி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தை வந்த உடனே ஆபிரகாமுக்கு கொஞ்சம் சந்தோஷம். 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தரை இன்னும் விசுவாசிக்கிறான். அந்த அவிசுவாசம் நீங்கிருச்சு. அந்த பயம், தடைகள், அந்த திடனற்ற நிலை, அவிசுவாசத்துல அந்த வந்த அந்த குழப்பம் மாறிடுச்சு. இப்ப விசுவாசிக்கிறான், அது கர்த்தருக்கு நீதியா இருந்துச்சு.
இப்ப மறுபடியும் என்னாச்சுன்னா மறுபடியும் அதே நிலைமை வந்திருக்குது. இன்னைக்கு அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது ஜான் ஏறுற மாதிரி இருக்கும், இங்க முளம் இறங்கிரும். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்குது. தோல்வி அடைகிற மாதிரி தான் தெரியும், நஷ்டம் வர மாதிரி தான் தெரியும், எதுவுமே சாதகமா இல்லாத மாதிரி தான் தெரியும், எதுவுமே நமக்கு சிச்சுவேஷன்ல நமக்கு அமையாத மாதிரி தான் தெரியும். ஆனால் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இதன் நூடாக நம் மத்தியில் வந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வருகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட நான் சதா காலங்களிலும் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியில் அவர் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே வந்து கொண்டே இருக்கிறார். அது கடலானாலும் சரி, காற்றானாலும் சரி, எதிரான புயல் காற்றானாலும் சரி, கர்த்தர் நம் மத்தியிலே வாழ்க்கை படகுல இருக்கிறார். நாம் மூழ்க போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, நாம் தலை குனிஞ்சு போவதில்லை. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, வாக்குத்தத்தம் பண்ணி வச்சிருக்கிற கானான் தேசத்துல நிச்சயமா கொண்டு போய் நம்ம கரை சேர்ப்பார். தைரியமா இருங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப 3வது முறை வந்து சந்திக்கிறார். இப்ப என்னாச்சுன்னா எல்லாம் ஓகே, வாக்குத்தத்தத்தை கேட்டது உண்மைதான், வார்த்தையை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனா இப்ப மறுபடியும் என்ன செய்யணும், சூழ்நிலைகள் இன்னும் பாதிப்புகள் அதிகமாக ஆக இன்னும் பலவீனம். இப்ப எத்தனை வயசு? 99 வயசு ஆகி போச்சு. நாடி நரம்புலாம் அத்து போச்சு. ஆண்டவரே நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, நானும் கேட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிறேன், ஆனா ஒன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படி சொல்லி இப்ப சோறு வந்துருச்சு. இப்ப 17ஆம் அதிகாரத்துல மறுபடியும் 3ஆம் முறை வந்து தரிசனமாகிறார் வாக்குத்தத்தம் பண்ண கர்த்தர். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். நான் உனக்கும் எனக்கும் நடுவே உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் என்றான். இப்பதான் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறார். இப்பதான் ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவர் முற்பட்டிருக்கிறார். என்னன்னா, நாம சோர்ந்து போனாலும், நம்ம நம்பிக்கை இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில காலதாமதமானாலும் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும், நம்ம விசாரிக்கிறார், நம்மளை கவனிக்கிறார் என்பதையும் இந்த ஆபிரகாம் இப்பொழுது ஊர்ஜிக்கப்படுத்திக் கொண்டார். உடனே என்ன செஞ்ச தெரியுங்களா? 3வது சொல்கிறது, ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவரோடு கூட பேசுகிறார், திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். இந்த இடத்துல சொல்றாரு, 8வது வாசிக்கும் போது, நீ பரதேசியா தங்கியிருக்கிற இந்த கானான் தேசம் முழுவதும் உனக்கும். அதாவது 2 நாளாகமத்தில் ராஜாக்கள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 20ஆம் அதிகாரம் 3வது வாசிக்கும் போது, எசேக்கியா என்கிற இஸ்ரவேலை அரசாண்ட ஒரு ராஜா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, ஊழியக்காரனா, உண்மையா உத்தமமா இருந்த ஒரு மனுஷன். பாருங்க, அவர் சொல்றாரு, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று மிகவும் அழுது வேண்டிக் கொண்டார். உத்தமனுக்கு வியாதி வரலாமா? உத்தமனுக்கு நஷ்டம் வரலாமா? நேர்மையானவர்களுக்கு எல்லாமே தோல்வி அடையலாமா? அடையக்கூடாது, இல்லைங்களா? அவனவனுடைய கிரியைகளுக்கு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார் என்றுதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்குது. இவ்வளவு தூரம் ஆண்டவர் கொடுத்த ராஜ்யபாரம், பணம், மக்கள், அவருடைய ஆளுகைத்தன்மை, அவருடைய அதிகாரத்தில் எல்லாம் ஒருபோதும் துர்ச்சோகம் பண்ணவே இல்லை. ஒருபோதும் கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணவே இல்லை. அதை கவனமா இருந்து, உண்மையா இருந்து, உத்தமமா இருந்து, பணாசையோ பேராசையோ புகழோ இதை தேடாம கர்த்தருடைய சித்தத்தின்படி மட்டும் வாழ்ந்த இந்த உத்தமன் வாழ்க்கையில் கொடிய வியாதினாலே பாதிக்கப்பட்டு மரணம் சம்பவிக்க போகிற வார்த்தை கேள்விப்பட்டு அழுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க என்ன நடக்குது. எசேக்கியா மிகவும் அழுகிறார். வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு நாமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு தோல்வி வந்துருச்சு. உண்மையா நான் ஜெபிக்கிறேன், உண்மையா விசுவாசிக்கிறேன், உண்மையா தேவனை பின்பற்றுகிறேன், அவருக்கு உத்தமமா நான் ஊழியம் செய்கிறேன், அவருக்காக வைராக்கியமா எந்த நிலைமையில அவர் விட்டு கொடுக்காம கர்த்தருக்காக நான் உண்மையை ஜீவிச்சிருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில தோல்விகள், தடைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாமே நமக்கு எதிராக இருக்குது அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனையோ மாதங்களை நான் காத்திருக்கிறேன். ஒவ்வொரு மாசமும் ஒரு பெரிய மரண பள்ளத்தாக்க கடந்து போற மாதிரி, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல, குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியல, ஒரு பிள்ளைகளுக்கு நல்லது துணிகள் பண்ணி வாங்கி நல்ல ஆகாரத்தை சமைச்சு கொடுக்க முடியல, வாழ்க்கையில குறைவு, வறுமை, இதை சந்திச்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க? தைரியமா இருங்க. இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல என் குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம், என்னுடைய சரீர சுகவீனம் மாறிடும் நம்ம நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இந்த எசேக்கியா ராஜாவுடைய நிலைமை அப்படித்தான் இருந்துச்சு.
ஆனாலும் எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அவர் உத்தமத்தை பார்த்து, நீதியை பார்த்து, அவருடைய பொறுமையை பார்த்து, அவருடைய நல்ல விசுவாசத்தை, தேவ பயத்தை பார்த்த கர்த்தர் எசேக்கியா முகத்தை திரும்பி பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்றாரு, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். நீ மறுபடியும் ஆலயத்துக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய பழைய நிலைமைக்கு நீ திரும்புவாய். அந்த சந்தோஷத்துக்கு பிரவேசிக்க போகிறாய். நீ ஜீவன் பெற போகிறாய். நீ போ, நான் உன்னுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டிக் கொடுப்பேன். நீ இந்த நகரத்துக்கும் எல்லா எதிராளிக்கு கைக்கு நான் தப்புவித்து உனக்கும் இந்த ஜனத்துக்கும் நான் ஆதரவா இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில நோய் வருவதில்லை, தடைகள் வருவதில்லை, போராட்டம் வருவதில்லை, யாரும் உன்னை எதிர்ப்பதில்லை, உன் வாழ்க்கையில இனி மரணம் நேருவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். கைகளை தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நமக்கு கிடைச்சிருக்கிற வேலையில ஒரு சின்ன வேலையா இருந்தாலும், சின்ன பிசினஸ் இருந்தாலும் அதை உத்தமமா செய்யுங்க, உண்மையா இருங்க. கொடுக்கல் வாங்கல்ல, பழகிற விஷயத்துல, பேசுற விஷயத்துல, வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் ஒன்னா இருப்போம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அதாவது ஒருவன் சொல் தவறாதவனா இருப்பானால் அவனே பூரண புருஷனும் தன் இருதயத்தை வாழ்க்கை கடிவாளத்தில் கட்டி வைக்கிற மனுஷனுமா இருப்பான். அல்லேலூயா. வார்த்தையிலே வாழ்க்கையில் நம்ம ஒன்னா இருப்போம். இந்த தாவீதை, இந்த எசேக்கியாவை போல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சில நேரத்தில் சில கேள்விகள் நமக்கு எழும்பும். என்னன்னா, உத்தமமா இருந்ததுனால என்ன பிரயோஜனம்? நேர்மையா இருந்ததுனால என்ன பலன்? விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, பொறுமையா காத்திருந்ததுனால, சகிச்சுக்கிறதுனால என்ன எனக்கு கிடைச்சது? எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் இன்னைக்கு ஓடி ஓடி இன்னைக்கு வீட்டை கட்டுறான், காட்டை வாங்குறான், சந்தோஷமா இருக்கிறான், குடும்பத்தில் எல்லாம் நடக்குது. அவன் ஜோசியத்தை நம்புறான், ஜாதகத்தை நம்புறான், அதை நம்புறான், இதை நம்புறான், எல்லாமே அவனுக்கு வாய்க்குது. நான் இவ்வளவு உத்தமம் வந்து எனக்கு என்ன ஒன்றும் நடக்கலையே அப்படி சொல்லி ஒருவேளை நம்ம இருதயத்தில் ஒரு சந்தேகம், கேள்வி எழுப்பலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பாருங்க, நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும், விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளை இல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க என்னைக்குமே. அவங்களுடைய மனநிலை வேற, அவங்க அறியாமையில இருள் இருக்கிறாங்க, நாம் வெளிச்சத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகம் கிடையாது, வாக்குத்தத்தம் அவங்களுடைய அல்ல, நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாம தான் ஜெயிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாட்கள் கடந்தது. எசேக்கியா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா ராஜாவை கர்த்தர் நினைத்தருளினார். வாசிக்கும் போது கர்த்தர் எசேக்கியாவை அவன் எருசலேம் குடிகளையும் அசீரிய ராஜாவுக்கு தப்பிச்சது மட்டுமல்லாம, ஆண்டவர் பாருங்க அவன் கைக்கு ரட்சித்தார். எல்லாம் அவர்களை சுற்றுப்புறத்தா இருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் ஆதரித்து நடத்தினார். அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும், யூதா ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதமான காணிக்கைகளையும் பொருளாதாரத்தையும் பரிசு பொருட்களை கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கு மேற்பட்டவனாக இருந்தான். கை தட்டலாம் ஆண்டவர்கள். நாட்கள் வரும், உத்தமமாய் வாழ்கிறதுக்கு கண்டிப்பா கர்த்தர் செய்வாருங்க. உதவி செய்தார்களா உதவி செய்ய வைப்பார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். உங்க கூட ஒத்துழைக்காத உறவுகள், உங்க கூட உண்மையா இல்லாத வேலைக்காரர்கள், உங்களை புரிந்து கொள்ளாத எஜமான்கள், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் சுயநலமா செயல்படுறவங்க கூட உங்க நீதியும் உத்தமத்தையும் பொறுமையும் நற்குணத்தை பார்த்து அவங்க உங்க சார்பிலே செயலாற்றுகளாக உங்களுக்கு சாதகமானவர்களாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அப்படித்தான் எனக்கு நடந்துச்சு. ஒண்ணு வானத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கல, ஒண்ணு மந்திரமாலாம் செய்யல, இங்க ஒண்ணு நாட்டு சீட்டுலாம் அவருக்கு அடிக்கல. கர்த்தர் பாருங்க, யார் எசேக்கியாவை சாதாரணமாக எண்ணினார்களோ அந்த ஜனங்களை கொண்டே கர்த்தருடைய ஆசீர்வதிச்சார். நீங்க செய்யற தொழிலை வச்சு, நீங்க செய்யற தொழிலுடைய பார்ட்னரை வச்சு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கண்டிப்பா நடக்க போகுது. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் 2 நாளாகமம் 32:27 வாசிக்கும் போது மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தனத்தினங்களும் கந்தக வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷங்களையும் கர்த்தர் கொடுத்தார். தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வஸ்துக்களையும் மிருக ஜீவன்களையும் கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அந்த தேசத்திலே, அதாவது கியோன் என்னும் ஆற்றின் அணை கட்டி
அது தண்ணீரை மேலிருந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு வாய்க்காதது போல காணப்படலாம், இன்னைக்கு எதுவுமே நடக்காத போல காணப்படலாம், இன்னைக்கு எல்லாமே தோல்வியை போல எகென்ஸ்டா இருக்கலாம். கர்த்தர் பாருங்க, இந்த உத்தமனுக்கு துணையா இருந்த கர்த்தர், உறுதுணையா இருந்த கர்த்தர் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் செய்தார். அவனுக்கு ஆதரவா கர்த்தர் கூட இருந்தார். அவருக்கு தேவ பலமாய் கர்த்தர் கூட இருந்தார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பலவீனமா இருந்த மனுஷனை, தகுதியில்லைன்னு சொன்ன மனுஷனாகிய ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்து வாக்குறுதி கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தில் அவர் உண்மையாய், உறுதியாய், பொறுமையாய், நிதானமாய், நியாயமாய் நடந்து கொண்டதுனால, தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டதுனால வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். உண்மையும் மனநேர்மை உத்தமமும் பண ஆசை பேராசை புகழ தேடி போகாத, தனக்கு கொடுத்த பிசினஸ், தனக்கு கொடுத்த ராஜ்யபாரம், தனக்கு கொடுத்த ஊழியத்தை உத்தமமா செஞ்ச இந்த எசேக்கியா ராஜாவுக்கு மிகுதியான கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்து அவன் செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணி கர்த்தர் துணையா இருந்தார். மூன்றாவது கடைசி ஒருத்தரை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்துல வாசிக்கிறோம், யோபுங்கிற மனுஷனை கர்த்தர் சந்தித்து பிசாசை பார்த்து எதிராக இருக்கிற சத்துருப்பா சொன்னாரு, என் தாசனாகி யோபின் மீது கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அந்த மனுஷனை போல பூமியில யாருமே இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். ஆனா வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனா எல்லாவற்றையும், யாருக்குமே வராத இழப்பு, யாருக்குமே வராத துயரமான வாழ்க்கை, யாருமே எதையுமே இழக்கக்கூடாத பிள்ளைகளை, சொத்துக்களை எல்லாம் இழந்து போனார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, அதன் மத்தியிலும் இந்த யோபு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தார், பொறுமையா இருந்தார். வார்த்தையில கூட, பேச்சில கூட முறுமுறுக்காம, வார்த்தையில கூட கர்த்தரை குற்றப்படுத்தாம, யாரையுமே சூழ்நிலையோ யாரையுமே காயப்படுத்தாம, யாரையுமே காரணம் சொல்லி இதனாலதான் நடந்துச்சு, இதனாலதான் ஆயிடுச்சு, இதனாலதான் போயிடுச்சு சொல்லி கூட அவிசுவாச வார்த்தையில பயன்படுத்தாம கடைசி வரைக்கும் விசுவாசத்துல, வார்த்தையில உண்மையா இருந்தார், உத்தமம் இருந்தார் இந்த யோபு. வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு 42ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. 12ஆம் வசனத்துல யோபு அவனுடைய வாழ்க்கையில முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிச்சார். முன்னால் இருந்த ஆசீர்வாதத்தை விட, சுகத்தை விட, பலத்தை விட, அந்த பேர் பிரசாபத்தை விட, முன்னால் இருந்த அந்த மதிப்பு மரியாதை விட இப்ப 2 மடங்கு கர்த்தர் செய்யார் வரை ஆசீர்வதித்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், யோபு நெடுநாளா இருந்து பூர்ண வயதுள்ளவனா இருந்து மரித்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டு நெடுநாளாய் சந்தோஷமாய் குறைவில்லாமல் நிறைவாய் வாழும்படி கர்த்தர் செய்தார். ஆமென். உபத்திரம் வரும்போது பொறுமையா இருங்க, இழப்பு வரும்போது விசுவாசமா பேசுங்க. எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்கள் வாயினாலே நீங்க விசுவாசமா இருங்க, அறிக்கையிடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்க திடமனதா இருந்து, நீங்க மனம் தைரியமா இருந்து, நீங்க பலனா இருந்து, விசுவாசமா இருந்து, நம்பிக்கையோடு இருந்து, இந்த ஆபிரகாமை போல, இந்த எசேக்கியாவை போல உத்தமமா இருந்து, இந்த யோபுவை போல பொறுமையா இருந்து, நிதானமா இருந்து, நியாயமாய் வாழ்ந்து, இவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் பாருங்க அவங்களுக்கு துணையா நின்றார், அவங்களுக்கு பக்கபலமா கர்த்தர் இருந்தார், அவங்களுக்கு எல்லா உறுதுணையா கர்த்தர் இருந்து கடைசியில தோத்து போக விடல, இழந்து போக விடலை. அவர்கள் வாழ்க்கையில சம்பூர்ணமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவருக்கு துணையா இருந்தார். திடமனதா இருங்க. அவங்களுக்கு துணையா இருந்த கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டாரா? நிச்சயமா கூட இருப்பார். ஆமென். அவர்களுக்கு துணையா இருந்து ஆண்டவர் பாருங்க முதிர் வயதில் இருந்த ஆபிரகாமை யாராயும் யூகித்து பார்க்க முடியாத, கிரகித்து பார்க்க முடியாத அற்புதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபு புஸ்தகம் 35:4 வாசிக்கிறோம். யோபு புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் கிரகித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை இன்று நம் வாழ்க்கையிலும், நம்ம குடும்பத்திலும், செய்கிற வேலையிலும், பிள்ளைங்க வாழ்க்கையிலும், தொழிலும், வேலையிலும், ஊழியத்திலும் கர்த்தர் இந்த வாரத்திலும் அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கலக்கம் மாறட்டும், உங்க பயம் விலகட்டும், உங்க திடனற்ற உடைய இருதயத்திலிருந்து எல்லா பயத்தையும், அவிசுவாசத்தையும், சந்தேகத்தையும் எடுத்து போட்டுருங்க. உங்களை அழைத்த கர்த்தர் உண்மையிலவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்குத்தத்தத்தை உங்க வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற்றுவார். நாம் இழந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி
ஆண்டவரை பார்த்து சொல்லாம ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் நம் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை எசேக்கியா ராஜாவை ஆசீர்வதித்து பலப்படுத்தினவர், இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பி கொடுத்து யோபுவின் முன்னிலைமை உத்தமனாகி இவர்களுடைய வாழ்க்கையில பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்துக்கா தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், இறுக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் வருடம், இறுக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வார் மாதம். ஜலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் நேர்ந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் நேர்ந்திடினும், பெருக்கத்தையே அழித்திடும் தேவன், தேவன் நம்மோடு இருக்கின்றார். நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே நம் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. பரலோக பிதாவே, இந்த 2024 இந்த ஆண்டின் இந்த 6ஆம் மாதம் ஜூன் மாதம் முதல் நாளை காணும்படி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தது போல இப்புதிய மாதத்தில் கர்த்தர் காத்தருள்வீராக. கடந்த மாதத்தினுடைய எங்கள் இருதயத்தில் வேண்டுதல் எல்லாம், எங்கள் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றினது போல இம்மாதத்திலும் இன்னும் அதிகமாக நிறைவேற்றுவீராக. உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார், உங்கள் திடமனதார்ந்த காரியத்தை நடத்துங்கன்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி நாங்கள் இன்னும் விசுவாசத்தில் ஆபிரகாமை போல, கீழ்ப்படிதலில் ஆபிரகாமை போல, வாக்கு தத்தத்தை நம்புவதில்லை, தேவனோடு கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்த உடன்படிக்கையில நாங்கள் நிலைத்திருக்கக்கூடிய ஆபிரகாமை போல உத்தமமா இருந்து, பொறுமையா இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதற்கான பலனை, பொறுமையை, விசுவாசத்தை, நம்பிக்கை எங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றுவீராக. ஆண்டவர் எசேக்கியாவை போல மன நேர்மையும் உத்தமமா நடக்கக்கூடிய அந்த பலத்தை, ஞானத்தை கொடுங்கப்பா. பணாசை, பேராசை, பொருளாசை, பெருமை வேண்டாம் சாமி. தேவனே, உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்திலும் தேவன் அன்பு கூறாதீர்கள் சொன்னீரே, அவைகள் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி உத்தமமாய் வாழ்கிறோளோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. எசேக்கியா ராஜா இழந்து போன சுகத்தை, இழந்து போன ஜீவனை கர்த்தர் கொடுத்து மறுபடியும் ஆண்டவரை ஆஸ்தி ஐஸ்வர்யம் உடையவனாக அவன் செய்கிற காரியத்தில் வாய்க்கும்படி செய்து வாழும்படி செய்தீங்க. யாரும் யோசித்து பார்க்க முடியாது, கிரகித்து பார்க்க முடியாது அற்புதம் செஞ்சீங்க. அதே அற்புதம் எங்க பிள்ளைகளுக்கு செய்யப்பா. இழந்து போன தொழில், இழந்து போன வியாபாரத்தை, இழந்து போன குடும்ப உறவுகள், இழந்து போன எல்லா சொத்துக்கள், எல்லா ப்ராப்பர்ட்டியும் திருப்ப கர்த்தர் கொடுங்கப்பா. இந்த நாளில கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. நல்ல திருமண வாழ்க்கை நடத்தி கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, போகிற காரியமெல்லாம் அனுகூலமாக்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வாழ்த்துங்க, ஆசீர்வதிக்கிறேன்.
ஆண்டவரே, யோபுவை போல எத்தனை துன்பங்கள் நேரிட்டாலும், எத்தனை இழப்புகள் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும், நாங்கள் உண்மையிலேயே உம்முடைய நம்பிக்கையோடு இருக்க, விசுவாசத்தோடு இருக்க, எங்கள் வாழ்க்கையில நாவில குறை கூறாமல், முறுமுறுக்காமல், தேவன் ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணி உண்மையில நம்மளை நம்பி, முழு நிச்சயமா நம்பி, இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்படி ஒரு ஆத்ம செஞ்சுக்கா. நன்றி. தேசத்துல நல்ல மழையை கட்டளையிடுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த வரப்போகிற நாட்கள் 4ஆம் தேதி ஆண்டவரே, நல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும். தேவன் நியமித்த ராஜாக்களை, அரசாங்கத்தை கர்த்தர் எங்களுக்கு சாதகமாய் தருவீராக. ஆசீர்வதிங்கப்பா. எந்த இடையூறு, எந்த தடை இல்லாம கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. அதே போல விசேஷமாக எல்லா தொழிலாளர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே தொழிற்சாலைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த இந்திய தேசத்தில், உலக நாடுகளில் தொழிற்சாலை நிறுவனங்கள் பெருகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், போக்குவரத்தில் நல்ல டிரான்ஸ்போர்ட் கிடைக்கட்டும், ஏற்றுமதி இறக்குமதி உண்டாகட்டும். எல்லா ஆண்டவரே அப்பா, எல்லா பக்கமும் விமான சேவைகள், கப்பல் சேவைகள், ஆண்டவர் தரைவழியாக வாகன சேவைகள் பாதுகாப்பாய் நேர்த்தியா நடக்கட்டும் ஆண்டவரே. தேசத்தில் யுத்தங்களை ஓய பண்ணும் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற கொள்ளை நோய்கள், வாதைகள், கொள்ளைகள், அக்கிரமங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவன் பாதிப்பை நீக்குங்கப்பா. சபைகளை ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க. எங்கும் ஜெப கூட்டம், சுவிசேஷ கூட்டங்கள் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. எல்லா காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை, ஆண்டவரே போக்குவரத்து துறை, எல்லா அரசு அதிகாரிகள், எல்லா சிறந்த தலைவர்களையும் கருத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதி பயன்படுத்தும். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இந்த சபையுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாசத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு துணையா இருந்து ஊழியத்தில் ஆத்துமாக்களை பெருக பண்ணுங்க. சுவிசேஷ ஜெப குழுவை கர்த்தர் பெருக செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளும். கைகளை பிரயாசத்தை, வருமானத்தை பெருக்கி கொடுங்க. எல்லா பணத்தையும் கர்த்தர் திருப்தியா சந்திங்க. இந்த மாசத்துல இஎம்ஐ கட்ட வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் எந்த நிலைமையிலும் குறைவில்லாம கட்டி முடிக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும். ஜபத்திலும், வேத வசனத்திலும், தேவ சித்தத்திலும், வாக்கு தத்தத்திலும் இன்னும் நாங்கள் உறுதியா நம்பிக்கையா இருந்து வளர்ந்து பெருக உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆபிரகாமை போல, எசேக்கியாவை போல, யோபுவை போல உத்தமமும் மனநேர்மையாம நீதியா இருந்து நாங்கள் வாக்கு தத்தத்தை சுரந்தது கொள்ள கிருபை செய்யும். வாழ்த்துகிறேன். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில் உங்கள் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பாரு. உங்கள் காரியத்தை தைரியமா, விசுவாசத்தோடு தேவனுக்கு பிரியமானதை செஞ்சு நடத்துவீங்க. தேவ சித்தத்தின்படி நடப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து ஆசீர்வதிப்பார். God bless you. Praise